காமிச்சார். இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்களே, அதை அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் வந்து தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்றாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல, அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட்டு அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால இந்த வெப் சீரிஸ்லாம் பிடிச்சிட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே பண்ணணும்னா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எது எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவா, எனக்கு வந்து வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கரும்புசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேணாம், நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணால் கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோடு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் இல்லை மெசேஜ் அனுப்பிச்சுடுவாரு. இல்லை அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து